சர்வதேச தரத்தில் கலைநயத்துடனும் பிரம்மாண்டமாக கலைஞர் நூலகம் கட்டப்பட்டு கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தற்போது வரை 15,75,000 பேர் இந்த நூலகத்தை பயன்படுத்தி உள்ளனர். நாள்தோறும் நூலகத்திற்கு 500க்கும் மேற்பட்ட போட்டித் தேர்வு மாணவர்கள் உட்பட சராசரியாக 2,500 வாசகர்கள் வருவதாக கூறுகிறார் ஆட்சியர் சங்கீதா. ஒவ்வொரு பரீட்சையும் வரும்போது, ஒவ்வொரு போட்டித் தேர்வும் வரும்போது நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக நிறைய ட்ரைனிங் கோச்சிங் கொடுத்துட்ருக்குறோம். அதை இங்கேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே அந்த மாணவர்கள் தங்களுக்கு தேவைன்னு எதாவது கேட்டாலும் அதற்கும் நம்ம சிறப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இங்கே வர மாணவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் எல்லா வகையிலும் போட்டித் தேர்வுகளுக்கு அவங்களுக்கு உதவி இந்த கலைஞர் நூலகம் செய்து கொண்டு வருகிறது. போட்டித் தேர்வு மாணவர்களுக்காக இந்த நூலகத்தில் 210 இருக்கைகள் உள்ளன. இதனை பயன்படுத்தி நகர்ப்புற நிர்வாகம், குடிநீர் வடிகால் வாரியம், TNPSC குரூப் 4, SSC தேர்வுகளில் 17 பேர் வெற்றி பெற்று அரசு பணிகளில் சேர்ந்து சாதனை படைத்துள்ளனர். கலைஞர் நூலகத்தில் நடைபெற்ற பயிற்சி வகுப்புகளால் அரசு தேர்வில் வெற்றி பெற்று பணியில் சேர்ந்ததாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் நெகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ UPSCலேருந்து SSC, TNPSCலேருந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே இங்கே நிறைய புக்ஸ் இருக்குது. அதே மாதிரி என்விரான்மெண்ட்டுமே இங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நினச்ச மாதிரி நம்ம படிக்கலாம். வீட்டிலலாம் இருக்கும்போது சில வேலை வரும், படிக்க முடியாது. இங்கே காலையில் நாங்கள் 8 மணிக்கு வந்துட்டோம்னா சாயங்காலம் நைட் 8 மணி வரைக்கும் இல்லை 5:30 வரைக்கும் நாங்கள் இருந்து படிச்சுட்டு தான் போவோம். இப்போ ஒரு புக் இல்லைன்னா கூட நம்ம சொன்னோம்னா அடுத்த நாளே வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி நிறையவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே கிளாஸஸ்மே நிறைய அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் படித்து TNPSC குரூப் 4, SSC தேர்வில் மதுரை அனுப்பானடியைச் சேர்ந்த பிரவீனா மற்றும் நவீனா ஆகிய இருவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஒன்றிய அரசு தேர்வில் தேர்ச்சி பெற்று திருப்பாச்சேத்தியைச் சேர்ந்த கார்த்திக் பாண்டியன் CBI சப் இன்ஸ்பெக்டராக தேர்வு செய்ய பெற்றுள்ளார். TNPSC குரூப் 4 படிக்கிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே, எந்த ஒரு நோட்ஸுமே இல்லாமல் இல்லை, எல்லாமே எங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிச்சு. அதனால மட்டும்தான் நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. அதனால லைப்ரரியில் இருக்க எல்லாத்துக்கும் நன்றி. லைப்ரரி அமைச்சு கொடுத்த முதலமைச்சருக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட குடும்பம் பார்த்திங்கன்னா விவசாய குடும்பம் தான். அப்பா, பெரியப்பா எல்லாருமே விவசாயம் தான். என்னைய எங்க சொல்லுவாங்க, நம்ம குடும்பம் எல்லாமே விவசாயம் தான், நம்ம வீட்டில் நீ தான் ஒரு ஆஃபீஸராக பெரிய லெவலில் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் வேலை இருந்தாலும் அவங்க என்னை படிக்க போச்சிடுவாங்க, நீ படிக்க போடா அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு 2 வருஷம் இந்த லைப்ரரி திறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன். ஒரு 2-1.5 வருஷம் கஷ்டப்பட்டாலும் இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இப்போ SSCயில் சாஃப்ட் எக்ஸாம் CBI சப் இன்ஸ்பெக்டராக செலக்ட் ஆகிருக்கேன். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் தென் தமிழ்நாட்டிற்கு சிறந்த வழிகாட்டியாக திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.